இன்றைய தேவ வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஆமேன். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியலாம். நாம் தனியாக இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். அவர் நம்மை பாதுகாத்து வருகிறவர். நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். அவர் நம்முடைய குற்றங்களை பார்க்காமல் நம்மை நேசிக்கிறவர். அவர் நம்மேரில் களி கூறுகிறவர். நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நேசித்து மகிழ்கிறார். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், கடவுள் என்னோடு கூட இல்லை என்று. நாம் தனியாக இருக்கிறதாக உணர்கிறோம். ஆனால் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை காக்கிறவர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த நாளும் கூட நாம் தனியாக இல்லை, இந்த உலகத்தை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை வழி நடத்தி ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இறக்கவும் கிருபையும் இருந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆசீர்விக்கப்பட்ட காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நானுக்கு உத்தரவு கொட்டு, நீ அறியாதும் உனக்கு கிட்டாமல் பெரிய காரணங்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஊழியக்காலை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க, தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யாருக்கு வேலை இல்லையோ நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரம் உங்களுக்கு நல்ல வியாபாரம் தாங்கப்பா. பரிசு எழுத பலசுக்கு நல்ல எக்ஸாம் எழுத ஞானத்தையும் புத்தியும் ஞாபகத்தையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுதாபடிக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டு போய் ஜெபிக்கிறப்பா. கடன் உள்ளவர்களுக்கு கடன் வெளியே தாங்கப்பா. நீயோ கடன் வாங்காத இருப்பாய், அநேகம் சொல்லி கடன் ரூபாய் சொன்னீங்க ஆண்டவரே. வாக்கத்தை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.